உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்கா ஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கிறீர்கள். இன்று காலையிலேயே ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ, தெரியும் தானே, கோட்டாபே ராஜபக்ஷ 2022 எப்படி மக்களால் விரட்டப்பட்டார் என்று. அவர் விரட்டப்பட்ட போது அவருடைய பிரத்யேக செயலாளர் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் தான் சுகீஸ்வர பண்டார. இந்த சுகீஸ்வர பண்டார கோட்டாபே ராஜபக்ச பதவியிலிருந்து விரட்டப்படும் போது ஓடி ஒளிந்து மறைந்திருந்தார். எங்குமே வெளியே வரவில்லை. தெரியும், வெளியே வந்தார். கோட்டாபே ராஜபக்சவுக்கே என்ன நடந்தது என்று, ஆனால் இவர்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரிந்துதான் தலைமறைவாக இருந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் வெளியே வந்து அவருடைய அரசியல் அதிகாரங்கள், சண்டித்தனங்களை பயன்படுத்தி கொண்டு ஒரு 2-3 பேர்களை வைத்துக்கொண்டு ஒரு விதமான குழப்பங்கள், சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருப்பதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு முன்பதாக ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு பெலவத்தையில் அமைந்திருக்கின்ற ஜேவிபி காரியாலயத்திற்கு 2 சிலிண்டர்களை தூக்கிச் சென்று ஒரு விதமான ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்தார்கள். அங்கு டில்வின் சில்வா அவர்களை சந்தித்து நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும், உடனடியாக வெளியே வந்து பதில் சொல்லுங்கள் என்ற விதத்திலான ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தார்கள். இன்றைய தினம் இந்த கூட்டம், இதே சுகீஸ்வர பண்டார உட்பட இந்த கூட்டம் குழுவினர் அந்த கிராமவாசிகள் கொஞ்சம் பேர், ஒரு 2-4-5 பேரை அழைத்து சென்று பதாகைகள் எல்லாம் பிடித்து கொண்டு, அதே போல இளநீர், வாழைப்பழம் இப்படியெல்லாம் கொண்டு அவருது, அதாவது புது வருடம், சித்திரை புது வருடத்தை முன்னிட்டு நாங்கள் கேடி லால்காந்தவினுடைய வீட்டிற்கு போகின்றோம் என்று தான் அவர்கள் வருகை தருகிறார்கள். இதன் பின்னணியில் ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. அது என்ன சூழ்ச்சி என்பதை நான் இந்த நிகழ்ச்சியின் இடைநடுவே நான் உங்களுக்கு கூறுகிறேன். சுகீஸ்வர பண்டார அன்று கோட்டாபே ராஜபக்ச விரட்டப்பட்ட போது ஒளிந்து தலைமறைவாக இருந்து பயத்திலே இருந்தவர்கள் இன்று வெளியே வந்து இப்படியான விடயங்களை செய்வது ஒரு விதமான அரசியல் தான். ரைட், அந்த அரசியல் எப்படியாப்பட்டது என்னவென்பது குறித்து இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வாருங்கள், அந்த காணொலிகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். අනුර කුමාරට එන්න කියාපිය මේවට උත්තර දෙන්න කියාපිය හරිනි මැතිනියට එන්න කියාපිය මේවට උත්තර දෙන්න කියාපිය ලාල්කාන්තට එන්න කියාපිය මේවට උත්තර දෙන්න කියාපිය ජයසාන්ත අයියා මගේ හරියක් අපි එනවා අපේ සහෝදරයා බලන්න අපි මේ පොත් අරන් එන්නේ හාල් පොල් කීරි පැණි මේන වරගෙන අපි යන්නේ ඔව් සේරම අරන් එන්නේ යට ඇතුළුත් ගෙනාවා හොඳරු දේ නම් ඉතින් ලාල්ම තමයි දියුණුවේ රහසත් ලාල්ම තමයි අවුරුදු 2යි බොල ගියේ ලාල් බිලියනපතියෙක් වුණා මේ පාරත් කාපට් කරලා. ரைட், அவ்வாறு தான் அந்த சுகீஸ்வர பண்டார உட்பட குழுவினர் கடுவலையில் அமைந்திருக்கின்ற அமைச்சர் கேடி லால்காந்தவினுடைய வீட்டை நோக்கி சென்று அங்கு முற்றுகையிட்டு அந்த வீட்டிற்குள் செல்ல முயற்சித்திருக்கிறார்கள். இருப்பினும் அங்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட நிலையில் இவர்கள் அந்த வேலையை செய்யாமல், அதாவது உடைத்துக் கொண்டு உள்ளே செல்லாமல் வெளியேயே இருந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை போல செய்து வாய்ஸ் கட்டெல்லாம் கொடுத்து இருக்கிறார்கள். இதனால் அவர்கள் சொல்வது என்னவென்றால், எளிமையின் உருவமாக அரசியலில் ஈடுபட்ட கேடி லால்காந்த போன்றவர்கள் இன்று இவ்வாறான ஒரு இடத்தில், பெருமதி வாய்ந்த இந்த நிலப்பரப்பிலே, இந்த இடத்திலே, காணியிலே இப்படியான ஒரு மாடி வீடை கட்டுவது என்பது எப்படி முடிந்தது உங்களால்? இது எங்களுக்கும் சொல்லித்தாருங்கள். உங்களால் இப்படி இது முடிந்தது? 2 வருடங்கள் ஆகியிருக்கின்றது ஆட்சி அமைத்து. ஆட்சிக்கு வந்து 2 வருடத்தில் இப்படி ஒரு வீட்டை கட்டுவதற்கு எப்படி பணம் சம்பாதித்தீர்கள்? அந்த வழிமுறையை, அந்த முறைமை எங்களுக்கும் சொல்லித்தாருங்கள், நாங்களும் கற்றுக்கொள்கின்றோம் என்பதை போல ஒரு விடயத்தினை அவர் குறிப்பிடுகின்றார். உண்மையாக இந்த சுகீஸ்வர பண்டார எல்லாம் செல்ல வேண்டிய பிரதான இடமே ராஜபக்சக்களுடைய இன்று சொத்து மதிப்புகளை எல்லாம் பார்த்தால், அங்கு சென்று பார்த்தால் தான் தெரியும் எப்படி ஒன்றுமில்லாமல் அரசியலுக்குள் வந்தவர்கள் இன்று கோடிக்கணக்கிலே சொத்து வைத்திருக்கிறார்கள் என்றால், பல வியாபாரங்களில் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்றால் எப்படி அவர்களால் முடிந்தது? அது எப்படி அவர்களுக்கு சாத்தியமானது? சம்பளமும் இருக்கின்றது, அதே போல அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற சம்பளமாக இருக்கலாம், எழுதிய கொடுப்பனவுகளாக இருக்கலாம், இதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் கூட இவர்களின்
என்று வைத்திருக்கின்ற சொத்து மதிப்புக்கு எப்படியுமே சமனாகாது. இருப்பினும் கூட பல பில்லியன் கணக்கான மில்லியன் கணக்கான சொத்துக்களை தன்னகத்தை வைத்திருக்கின்ற ராஜபக்ஷக்களுக்கு செல்லாமல் அவர்கள் மத்தியில் சென்று நீங்கள் எப்படி இந்த சொத்தை எல்லாம் சேகரித்துக் கொண்டீர்கள், எப்படி இவ்வளவு சம்பாதித்தீர்கள் என்று கேட்க முடியாமல் இன்று லால்காந்த வீட்டிற்கு முன்னால் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தினை இப்படியான ஒரு நாடகத்தினை சுகீஸ்வர பண்டார் உட்பட இந்த குழுவினர் செய்திருக்கிறார்கள். உண்மையாகவே அண்மையிலே கேடி லால்காந்தனுடைய இந்த வீட்டிலிருந்து நிறைய புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகிறது. குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பிரதமர் அரண்ய அமரசூரிய, அமைச்சர் கேடி லால்காந்த் ஆகியோர் பிளாஸ்டிக் கதிரைகளில் அமர்ந்து பாட்சோறு உண்ணும் புகைப்படங்கள் வெளியாகிறது. அது இந்த வீட்டு திறப்பு விழாவின் போது தான் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். அது அனைவராலும் பகிரப்பட்டு வந்த ஒரு புகைப்படமாகிறது. ஆனால் அது பின்னர் அதே புகைப்படங்களை வைத்துத்தான் அதற்கு எதிரான எதிர்ப்பு கருத்துக்களை பரப்ப தொடங்கினார்கள். அதில் என்ன அவர்கள் பிரதானமாக கூறினார்கள் என்றால், இப்படியான எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்தார்கள் என்றால், பல ஆண்டுகளாக வேலை இல்லாமல் முழு நேர அரசியலில் ஈடுபட்டிருந்த கேடி லால்காந்த அதிக மதிப்புள்ள ஒரு நிலத்தில் 3 மாடி வீட்டை இவ்வளவு குறுகிய காலத்தில் எப்படி கட்டினார் என்ற கேள்விதான் மையப்படுத்தி அந்த பதிவுகளை பதிவிட்டிருந்தார்கள். கேடி லால்காந்தவின் இந்த வீடு சம்பந்தமாக தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அந்த எதிர்த்தரப்பினர் இருக்கின்ற குழுவினருக்கு கேடி லால்காந்த பதிலளித்திருந்தார். அவர் கலந்து கொண்டிருந்த ஒரு தனியார் நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றின் போது இதற்கான பதிலை அவர் எப்படி வழங்குகிறார் என்றால், அரசியலில் இருக்கும் போது தனக்கு நிறைய நட்பு ரீதியான நண்பர்கள் இணைந்து கொள்கிறார்கள். அவருடைய நட்பு ரீதியாக அவர்களுக்கு அறிமுகமாகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர் நினைத்தால், அதாவது லால்காந்த சொல்கிறார், அவர் நினைத்தால் பலரிடம் எனக்கு ஒரு 5 லட்சம் தாருங்கள், நான் பிறகு உங்களுக்கு தருகிறேன் என்று கேட்டவுடன் கொடுப்பதற்கு அவ்வளவு நண்பர்கள் அவரிடம் இருக்கிறார்களாம். அப்பொழுது அப்படி இருக்கிற நிலையில் அவர் என்றுமே அவ்வாறு கேட்டதும் இல்லையாம். அப்படியான அவசியமும் அவருக்கு இல்லையாம். அவருக்கு குடும்ப ரீதியாக இருக்கின்ற காணிகள், பல சொத்துக்கள் இருக்கின்றது. அவற்றை விற்றுவிட்டு தான் இந்த வீட்டை கட்டியதாக அவர் ஒரு தெளிவையும் கொடுத்திருக்கின்றார். அவருக்கு அனுராதபுரத்தில் எல்லாம் ஒரு காணிகள் இருக்கின்றது. குடும்ப ரீதியாக அவர்களுக்கு இருக்கின்ற காணிகள், அவர்களுடைய உரிமையில் இருக்கின்ற காணி, அந்த காணிகளை விற்று தான் கடுவளை பகுதியில் இந்த வீட்டை கட்டியதாக அவர் வெளிப்படையாக தெரிவிக்கின்றார். இருப்பினும் கூட இன்று இந்த வீடு சம்பந்தமாக பலரும் பலவிதமான விடயங்களை முன்வைத்து வருகின்றார்கள், குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, கேடி லால்காந்தவுக்கு 46 கோடிக்கும் அதிகமான சொத்து இருப்பதாக கூட ஒரு சிலர் செய்திகளை வெளியிட்டார்கள். ஒரு சில பிரதான ஊடகங்களும் அந்த செய்தியை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்த நேற்று முன்தினம் எல்லாம் வெளியிட்ட நிலையில் இன்று ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. கேடி லால்காந்த என்ன செய்தார் என்றால், இவ்வாறு அமைச்சர் கேடி லால்காந்தவுக்கு 46 கோடிக்கும் அதிகமான சொத்து இருப்பதாக சொன்ன பிரதான ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் என்பதுதான் இன்றைய தினத்திலான ஒரு பரபரப்பு செய்தியாக இருக்கின்றது. நாங்கள் அதனையும் தற்பொழுது சற்று விரிவாக பார்க்கலாம். அந்த செய்தியானது, சொத்துக்கள் குறித்து பொய்யான தகவல்களை அறிக்கையிட்ட ஒளிபரப்பு உரிமத்தை ரத்து செய்ய கோரியும் 10 பில்லியன் ரூபாய் இழப்பீட்டையும் அமைச்சர் லால்காந்த கோரியிருப்பதாகத்தான் அந்த செய்தி. அதாவது அமைச்சர் கேடி லால்காந்த ஏசியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் மீது தான் புகார் அளித்திருக்கிறார். அந்த நிறுவனம் அவரது 2025ஆம் ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்புகள் அறிக்கையை, சொத்துக்கள் சம்பந்தமான அறிக்கையை தவறாக காண்பித்திருப்பதாகவும் அவதூறான தகவல்களை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். ஏப்ரல் 18ஆம் தேதி அதில் அமைச்சரின் சொத்து மதிப்பு ரூபாய் 460 மில்லியனை தாண்டியுள்ளது என்று ஏப்ரல் 16ஆம் தேதி அன்று மீடியா நெட்வொர்க் ஒரு செய்தி அறிக்கையை ஒளிபரப்பியதாக அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். குறிப்பாக தனது மகளின் பெயரில் உள்ள சொத்துக்கள் மற்றும் நிறுவன பங்குகள் தொடர்பான புள்ளி விவரங்கள் வேண்டுமென்றே மிகைப்படுத்தப்பட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளன என்று அமைச்சர் லால்காந்த வாதிட்டிருக்கின்றார். அதாவது உதாரணமாக சொல்ல போனால் 90,000க்கு கொள்வனவு செய்யப்பட்ட பங்குகள் அது இன்றைய அளவில் 1,43,000 அளவில் தான் அது பெறுமதியாக இருக்கின்றது. 1,43,000 ரூபாய் தான் பெறுமதி. ஆனால் அதை 14 கோடிக்கும் அதிகமான, பல மில்லியனுக்கும் அதிகமானதாக அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் குறித்த ஊடக நிறுவனம். இதன் காரணமாகத்தான் இப்பொழுது அந்த ஊடக நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் கேடி லால்காந்த அமைச்சர். அதாவது நஷ்ட ஈடு கோரித்தான் தான் வழக்கு தாக்கல் செய்ய போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்.
நஷ்டஈடு கோரித்தான் 10 பில்லியன் ரூபாய் இழப்பீட்டை அமைச்சர் கோரியிருப்பதாகத்தான் அந்த தகவல் இருக்கின்றது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் அவரது பெயர், அவரது மனைவி மற்றும் மகளின் சொத்துக்கள் ஆகியவை அடங்கியிருந்தன. ஆனால் இந்த குறித்த தொலைக்காட்சியானது அவற்றை தவறான முறையில் சித்தரித்து காட்டியிருக்கின்றது. அமைச்சர் லால்காந்தவின் சொத்து மதிப்பு ரூபாய் 460 மில்லியனை தாண்டியது என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு டிஜிட்டல் தளங்களில் மீண்டும் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கை தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கம் கொண்டது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அனுப்பிய சட்டப்பூர்வ மனுவில் தனது மகளின் பெயரில் உள்ள சுமார் 1,43,000 மதிப்புள்ள பங்குகள் பல 100 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள முதலீடுகளாக தவறாக காட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஆகவே அது முற்றிலும் பொய்யானது மற்றும் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கின்றது என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தி அமைச்சரின் பொது பிம்பத்திற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று அவருடைய இந்த நஷ்டஈட்டு கோரிக்கை கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி ரூபாய் 10 பில்லியன் இழப்பீட்டை 7 நாட்களுக்குள் 7 days தான் 7 நாட்களுக்குள் குறித்த ஊடக நிறுவனம் வழங்க வேண்டும் என்று அமைச்சர் லால்காந்த கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் நிறுவனம் இதற்கு இணங்க தவறினால் வழக்கு செலவுகள் மற்றும் வட்டியும் உட்பட வசூலிப்பது உள்ளிட்ட சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். குறித்த இந்த ஊடக நிறுவனம் ஒரு பொது அலைவரிசை ஒரு தலைபட்சமான மற்றும் அவதூறான நோக்கங்களுக்காக தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டி அதன் ஒளிபரப்பு உரிமத்தை ரத்து செய்யுமாறும் அதிகாரிகளிடம் மனு தாக்கல் செய்யவிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு பாரிய பிரச்சனையாகத்தான் போகின்றது குறித்த ஊடக நிறுவனத்திற்கு. காரணம், நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பு ஒன்றின் போதும் குறித்த ஊடக நிறுவனம் சம்பந்தமாக ஒரு விடயம் பேசப்பட்டது. அதாவது மசகு எண்ணெய் 280க்கும் அதிகமான டாலர் கொடுத்து அரசாங்கம் வாங்கியிருப்பதாக ஒரு தகவலை வெளியிட்டது. அதுவும் ஒரு போலியான செய்தி என்று குறிப்பிட்டு நேற்று அமைச்சர் நளின் ஜாதிச குறிப்பிட்டிருந்தார். இந்த தொலைக்காட்சி ஒரு போலியான செய்தியை பரப்பி இருக்கின்றது, இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆகவே பல திசைகளிலும் இந்த குறித்த ஊடக நிறுவனம் சம்பந்தமாக இப்பொழுது பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றது. இந்த மசகு எண்ணெய் சம்பந்தமாக உண்மை செய்தி என்னவென்றால், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் சபுகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்திற்காக மாத்திரமே இலங்கைக்கு மசகு எண்ணெய் கொண்டு வரப்படுகின்றது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் கொண்டு வரப்பட்ட அல்லது கொண்டு வர ஒப்பந்தமிடப்பட்ட மசகு எண்ணெய் பெரலுக்கு 286 அமெரிக்க டாலர் செலுத்தப்படவோ அல்லது செலுத்துவதாக உறுதியோ அளிக்கப்படவில்லை. மத்திய கிழக்கு யுத்தம் ஆரம்பமான பின்னர் வந்து சேரும் மசகு எண்ணெய் கப்பல்களுக்காக அன்னளவாக பெரலுக்கு 71.99, 111.62, 71.81 மற்றும் 113.29 அமெரிக்க டாலரையே செலுத்த உறுதியளித்துள்ள அதே வேளை இது உலக சந்தையின் விலை பட்டியலுக்கு அமைவாக சாதகமான ஒன்றாகும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இருப்பினும் அந்த குறித்த ஊடக நிறுவனமானது என்ன செய்திருக்கின்றது, இதை உண்மைக்கு புறம்பாக நான் இருக்கிறேன். HSBC வங்கியின் பிரதானி சர்வதேச ரீதியில் ஒரு சர்வதேச செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியின் போது இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்று அதை அடையாளப்படுத்தி காண்பித்ததன் காரணமாக அது ஒரு போலியான செய்தியாக அமைந்திருக்கின்றது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் உட்பட இந்த செய்தியை நிராகரித்திருந்தார். உண்மை இது அல்ல என்று அவர் உறுதியாக குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் குறித்த ஊடக நிறுவனம் மீண்டும் மீண்டும் அந்த செய்தியை உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக வெளியிட்டதன் காரணமாக அங்கும் அந்த ஊடக நிறுவனத்திற்கு ஒரு அடி விழுந்திருக்கின்றது. மீண்டும் இன்றைய தினம் கேடி லால்காந்த அமைச்சருடைய இந்த சொத்து விவரங்கள் சம்பந்தமாக ஒரு பொய்யான தகவலை வெளியிட்டுள்ளதாக குறித்து அமைச்சர் கேடி லால்காந்தமும் இப்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். இழப்பீடு நஷ்டஈட்டை கோரியிருக்கிறார். அதுவும் சாதாரணமாக அல்ல, 10 பில்லியன் ரூபாய் நஷ்டஈடை கோரியிருக்கின்றார். 7 நாட்களுக்குள் அதை செலுத்தியாக வேண்டும். செலுத்தாவிட்டால் சட்ட நடவடிக்கைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அதை பார்க்கலாம். இது ஒரு சற்று பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறித்த நிறுவனம் என்ன செய்ய போகின்றது, இதற்கு பதில் வழங்குமா? நான் ஒரு செய்தியை தேடினேன். அந்த செய்தியை அந்த குறித்த இணையதளத்திலே, இந்த ஊடக நிறுவனத்தின் இணையதளத்தில் இருந்து தான் முதலாவதாக எடுக்கப்பட்டது. அதை கிளிக் செய்ததும் அதற்கு செல்ல முடியவில்லை. காரணம், அந்த செய்தியை அவர்கள் டிலீட் செய்திருக்கின்றார்கள். கேடி லால்காந்த சம்பந்தமான ஒரு செய்தியை தான் நான் தேடினேன். தேடியதும் குறித்த அந்த வெப்சைட் அவர்களுடைய வெப்சைட்டிலே போடப்பட்டதாக தான் இருந்தது.
அதை ஓபன் செய்ததும் அந்த செய்தியை காணவில்லை, அதை டெலிட் செய்திருக்கிறார்கள். ஆகவே கேடி லால்காந்த் சம்பந்தமாக இவர்கள் வேண்டுமென்றோ அல்லது வேண்டாம் என்றோ ஏதோ ஒரு காரணத்திற்காக உண்மை அறிந்தா அல்லது தெரியாமல் செய்தார்களா என்பது குறித்து எங்களுக்கு போதிய தெளிவில்லை. சில பேர் இந்த பெட்ரோல் போலிங், அதே போல இப்பொழுது புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற கொழும்பு கோட்டை மத்திய பேருந்து நிலையம், அங்கு கூட சிலர் நான் கண்டேன், ஒரு ஊடகம் சென்று மக்கள் கருத்தை கேட்க செல்லும் போது அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எந்த ஊடகம், அந்த 2 ஊடகங்கள் இருக்கின்றதே அந்த ஊடகத்திலிருந்தா வருகின்றீர்கள் என மக்கள் கேட்டுவிட்டு தான் குரல் பதிவை அவர்களுடைய கருத்தையே தெரிவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு சில ஊடக நிறுவனங்களுடைய நடவடிக்கை மிகவும் மோசமாக அமைந்திருக்கிறது. ஆகவே மக்கள் மத்தியில் ஒரு தெளிவு இருக்கின்றது. ஊடகங்கள் இன்று எப்படி செயற்பட்டு கொண்டிருக்கின்றது, பக்கச்சார்பாக ஒரு தலைபட்சமாக செயற்படுவது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக கெலனி கங்கையில் வாழ்ந்த பாம்பு, நாகப்பாம்பு, அதே போல தாமரை மொட்டு, இப்படியான பல விஷயங்கள் இருந்தது. பிறகு கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்கு வந்து 2 வருடங்களிலேயே மக்களால் துரத்தி அனுப்பப்பட்டார். மீண்டும் அவ்வாறான இந்த ஊடக நிறுவனங்கள் எதற்கு செயற்படுகின்றது என்பது குறித்து ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நல்ல விஷயங்களை குறித்து கொண்டு கெட்ட விஷயங்களை தான் இவர்கள் திணிக்க முற்படுகிறார்கள் என்பதை பொறுத்தான் மக்கள் மத்தியிலே கருத்து இருக்கிறது. பார்க்கலாம் 7 நாட்களில் இந்த ஊடக நிறுவனம் என்ன செய்ய போகின்றது, இதை எப்படி சரி செய்ய போகின்றது என்பதை பார்க்கலாம். இத்தான் இன்றைய முக்கியமான அப்டேட்டாக இருக்கின்றது. சுகீஸ்வர பண்டார் உட்பட கோட்டாபே ராஜபக்சவின் செயலாளர் சுகீஸ்வர பண்டார் உட்பட குழுவினர் லால்காந்த வீட்டிற்கு முன்னால் சென்று ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். இவர்களுக்கு தேவை மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அன்று தலைமறைவாகி ஒளிந்திருந்தவர்கள் இன்று வெளியே வந்து செய்வது மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அது வீடுகளை எல்லாம் காண்பிக்கிறார்கள். இதுதான் இவருடைய வீடு, இதுதான் இப்படி இருக்கின்றது. அப்படி காண்பித்தது மக்கள் மத்தியில் ஒரு குரோதத்தை, ஒரு கோபத்தை ஏற்படுத்த திட்டமிட்டு முயற்சிப்பது தெளிவாக தெரிகிறது. அதை பார்க்கலாம். இவர்கள் இனத்தால் முயற்சித்தாலும் நாட்டு மக்கள் ஒரு தெளிவாக இருக்கின்றார்கள். அதே போல இன்னும் ஒரு விஷயம் எனக்கு கிடைத்தது. சுகேஸ்வர பண்டார் உட்பட குழுவில் நாங்கள் சென்றதும் அங்கு இருக்கின்ற ஏனைய மக்கள், அந்த கிராமத்தில் அந்த பகுதியில் இருக்கின்ற ஏனைய மக்கள் ஊசத்தம் போட்டு இவர்களை விரட்டி இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்தது. எது எப்படி இருப்பினும் போகிற போக்கில் இவர்களால் இப்படியான இந்த காழ்ப்புணர்ச்சியை வைத்துக் கொண்டு செய்கின்ற அரசியல் நீண்ட காலத்திற்கு செல்ல முடியாது. ரைட். ஆகவே அது சம்பந்தமான நடவடிக்கைகள் முன்னால் எடுக்கப்படும். பார்க்கலாம் இது எப்படி இருக்கிறது. மீண்டும் அடுத்த நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இன்னும் பல புதிய அப்டேட்டுகளுடன் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் நன்றி, வணக்கம்.